Hi guys, welcome to Quick Throw and Man of My Words. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டமில் யூனிட் 1ல் SQL ஃபண்டமெண்டல்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஆல்ரெடி யூனிட் 1 ரிலேஷனல் டேட்டாபேஸில் பர்பஸ் ஆஃப் டேட்டாபேஸ் சிஸ்டம், வியூஸ் ஆஃப் டேட்டா மாடல்ஸ் அண்ட் டேட்டாபேஸ் சிஸ்டம் ஆர்கிடெக்சர், இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் ரிலேஷனல் டேட்டாபேஸ் அண்ட் ரிலேஷனல் மாடல், நெக்ஸ்ட்டு கீஸ், அடுத்து ரிலேஷனல் அல்ஜிப்ரா அந்த டாபிக்ஸில் ஆல்ரெடி பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனை போய் பாருங்கள். பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். இந்த வீடியோக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் அதில் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம் கைஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா SQL ஃபண்டமெண்டல்ஸ்குள்ளே போகலாம். அண்ட் இந்த SQLலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் குவரி லாங்குவேஜ் தான் நம்ம SQLனு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிறோம். அண்ட் இந்த SQL கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கமாண்ட் செட்ஸ். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட் ஆஃப் கமாண்ட்ஸ் இருக்கும். அந்த கமாண்ட்ஸ் எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா ரிலேஷனல் டேட்டாபேஸ் சிஸ்டம் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கான செட் ஆஃப் கமாண்ட்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் குவரி லாங்குவேஜ், அதாவது SQL அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த SQL வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி ரிலேஷனல் அல்ஜிப்ராவில் வந்து பார்த்துருப்போம் ப்ரொசீஜரல் லாங்குவேஜ்னு. இது வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ப்ரொசீஜரல் லாங்குவேஜோட ஒரு பெரிய லெவல் லாங்குவேஜ், அதனால தான் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறாங்க. அண்ட் ஏன்டா ஹை லெவல் லாங்குவேஜ் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ்லேயே நமக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணிப்போம் டேட்டாபேஸ் சிஸ்டம் கூட. ஸோ அந்த மாதிரி இங்கிலீஷ்லேயே இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஹை லெவல் லாங்குவேஜ்னு தான் சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா SQL கேன் ஹேண்டில் காம்ப்ளெக்ஸ் சிச்சுவேஷன்ஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் அந்த SQL டேட்டா டைப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர், வேர்கேர், ஃப்ளோட் அண்ட் ரியல்னு இருக்குது, இன்டீஜர், அந்த மாதிரி நிறையா இருக்குது. பட் நம்ம வந்து மோஸ்ட்லி தேவைப்படுறது இதுதான் யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதனால் இதை 3 மட்டும் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அண்ட் டைப்ஸ் ஆஃப் SQL கமெண்ட்ஸ். ஸோ SQL கமெண்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா மேஜராக நம்ம வந்து 4 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று DDL, நெக்ஸ்ட்டு DML, DQL, DCL. ஃபர்ஸ்ட் நம்ம DDLை பற்றி பார்ப்போம். DDLனால் டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்னென்ன செட் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, அண்ட் நெக்ஸ்ட் அதை ஆல்டர் பண்ணுறது, நெக்ஸ்ட் அந்த டேட்டா பேஸே டெலீட் பண்ணுறது. இது 3மே வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜ் கீழே வர கமெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். இது கீழே என்னென்ன கமெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இன்சர்ட், அதாவது நம்ம க்ரியேட் பண்ண டேபிளுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு மாடிஃபை பண்ணுறது, அந்த டேட்டாவில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறது, அடுத்து அதில் இருக்க டேட்டாவை டெலீட் பண்ணுறது. நீங்கள் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். இது வந்து டேட்டா பேஸே டெலீட் பண்ணும், இது டேட்டா பேஸில் இருக்க டேட்டாவை மட்டும்தான் டெலீட் பண்ணும். ஸோ இதுதான் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ் கீழே வர கமெண்ட் செட்ஸ். நெக்ஸ்ட் DQLனால் டேட்டா குவரி லாங்குவேஜ். enables a user query or one more tables to get the information they want. அதாவது டேபிளோட இன்ஃபர்மேஷன் இப்போ டாட் ஸ்கீமா நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளோட இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற கமெண்ட் செட்ஸ்லாம் DQLக்கு கீழே இருக்கும். நெக்ஸ்ட் DCL வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. அண்ட் இது எதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூசர் அக்சஸ் எதை கண்ட்ரோல் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பாஸ் இருப்பார். பாஸுக்கு கீழே ஒரு 25 பேர் வேலை பார்ப்பாங்க, எம்ப்ளாயி. ஓகேவா? ஸோ அந்த 25 எம்ப்ளாயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டேட்டா பேஸில் அவங்களோட டீட்டெயில்ஸு, இப்போ எக்ஸாம்பிளுக்கு அபினாஷ் எடுத்துக்கிட்டிங்க. அபினாஷ்னு அதில் இருக்க ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா அவர் வந்து அவரோட அட்ரஸ், அவரோட நேம், அவரோட ஏஜ், நெக்ஸ்ட் அவருக்கு என்ன சேலரி, அவர் என்ன போஸ்ட்டில் இருக்காருன்னு அவரோட பார்க்க முடியும். பட் அவர் வந்து பார்த்திங்கன்னா மித்த இருக்க 24 பேரோட அட்ரஸ், ஃபோன் நம்பர், அவங்களோட போஸ்டிங், நெக்ஸ்ட் அவங்களோட சேலரி எல்லாம் அவரோட பார்க்க முடியாது. பட் இதுவே வந்து பாஸால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க 25 பேரோட டீட்டெயில்ஸுமே அவரால் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் யார் கண்ட்ரோல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா DCL, அதாவது டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா SQL ஆப்ரேட்டர்ஸ்னால் மோஸ்ட்லி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதான் சும்மா சொல்கிறேன். SQL ஆப்ரேட்டர்ஸில் ஆட், சப்ராக்ட், மல்டிப்ளை, டிவைட், ஸோ எல்லாம் SQL ஆப்ரேட்டர்ஸில் வரும். அண்ட் நெக்ஸ்ட் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருப்போம். வேர் ID = 1 இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுலேருந்து நம்ம இப்படியும் கொடுக்கலாம். வேறு ஐடியில் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 6 இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதெல்லாம் போய் இதெல்லாம் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அண்டு, ஆறு, நாட்டு. எக்ஸாம்பிளுக்கு வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வந்து ID வந்து 6 இருக்க வருது வேணும். அண்ட் அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அண்டுன்னு கொடுத்துக்கிறேன். அண்டுன்னு கொடுத்து அவரோட நேம் வந்து பார்த்திங்கன்னா என்னவாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அபின்னு இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணால் 2 கண்டிஷன் செக் பண்ணும். ஐடியோட வேல்யூ 6 செக் பண்ணும், அண்ட் நேம் வந்து அபின்னு இருக்கான்னு செக் பண்ணும். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
அந்த அவுட்புட். ஸோ 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுற ஒரு அவுட்புட்டை மட்டும் தான் என்ன பண்ணால் ஷோ போகும். நெக்ஸ்ட் ஆர்னா 2த்துல ஏதாவது 1 கண்டிஷன் மட்டும் சாட்டிஸ்ஃபை ஆகுறது. நெக்ஸ்ட் நாட்னா இப்போ ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அந்த கண்டிஷன் தவிர்த்திருக்க மிச்சம் எல்லா கண்டிஷனையும் பார்த்தீங்கன்னா ஷோ பண்ணிவிடும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆப்ரேட்டர்ஸ். யூனியன் ஆல்ரெடி பார்த்துருப்போம். யூனியன் ஆல், இன்டர்செக்ட், மைனஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேஷனல் அல்ஜிப்ராலே பார்த்துருப்போங்க. ஸோ அதனால இந்த இடத்துல டீட்டெயிலாக நான் இதில் சொல்லலை. அண்ட் நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ். ஸோ SQLite 3 database name dot db இது எதுக்கானதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் க்ரியேட் டேபிள் இதை நீங்கள் வந்து அனகொண்டா ப்ராம்ப்ட் வச்சுருந்தீங்கன்னா SQLiteல போய்ட்டு ஜஸ்ட் அனகொண்டா ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு SQLite 3 டேட்டாபேஸ் நேம், நீங்களே ஏதாவது டேட்டாபேஸ் நேம் கொடுத்து .db அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடும். அண்ட் .database அப்படின்னு வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் எங்கே இருக்குன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். நெக்ஸ்ட் க்ரியேட் டேபிள் அப்படின்னு கொடுத்துட்டு கம்பெனிஸ் அப்படின்னா ஒரு டேபிள் க்ரியேட் பண்ண சொல்கிறேன். அந்த டேபிளோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி, ஐடி வந்து இன்டீஜர், நெக்ஸ்ட் நேம் வந்து டெக்ஸ்ட் ஜஸ்ட் சும்மா கொடுத்துரு. ஸோ நீங்கள் வந்து போட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்சர்ட் டேட்டா, இன்சர்ட் பண்ணுறதுக்கு இன்சர்ட் இன்ட்டுன்னு கொடுத்து என்ன டேபிளுக்குள்ளே இன்சர்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிள் நேம், நெக்ஸ்ட் ஐடி நேம், வேல்யூஸ் கொடுத்து அதுக்கான வேல்யூஸ் 1 அப்படின்றது வந்து அதாவது ஐடிக்கு வந்து 1 கொடுக்குறேன், நேமுக்கு வந்து அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆல்டர் டேபிள் கமெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கமெண்ட்ஸ் கூட சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு ஆல்டர் டேபிள் கம்பெனி ரீநேம் டு ஓல்டு கம்பெனி. அதாவது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து ரீநேம் ஆப்ரேட்டர். இப்போ வந்து ஆல்டர் டேபிள் கம்பெனின்றது நம்ம க்ரியேட் பண்ண டேபிளோட நேம், அதே ரீநேம் டு அப்படின்னு போட்டு ஓல்டு கம்பெனின்னு கொடுத்துருந்தா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனின்ற இருக்க டேபிளோட நேம் ஓல்டு கம்பெனி அப்படின்னு சொல்லி மாறிடுங்க. நெக்ஸ்ட் ஆல்டர் டேபிள் ஓல்டு கம்பெனி அண்ட் ஆட் காலமன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு காலம் வந்து ஆட் பண்ணுறது. ஸோ ஆல்ரெடியே ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 காலம் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸ்ட்ரா ஒரு காலம் வந்து இது மூலியமாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அந்த கமாண்ட் யூஸ் பண்ணி. அண்ட் SQL கமாண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் டேபிள் கொடுத்து ஸ்பேஸ் விட்டு டேபிள் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த டேபிளே ஆக்சுவலாக டெலீட் ஆகிடும். அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ட்ராப் டேபிள், நெக்ஸ்ட் இந்த ஆல்டர் கமாண்ட், இந்த க்ரியேட் கமாண்ட், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா DDL வரும், அதாவது டேட்டா டெஃபினேஷன் லாங்குவேஜில் வரும். இந்த இன்சர்ட் டேட்டா, அப்புறம் அப்டேட், நெக்ஸ்ட் டெலிட், இதில் வந்து பார்த்தீங்கன்னா DML வரும், அதாவது டேட்டா மேனிபுலேஷன் லாங்குவேஜ் கீழே வருது. அப்டேட் கம்பெனி செட் அட்ரஸ் ஈக்குவல் டு டெக்ஸஸ் வேர் ஐடி ஈக்குவல் டு 66. இது எப்படி டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேபிளை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த டேபிளில் இதில் ஐடி இருக்குது, இங்கே அட்ரஸ் இருக்குது, அண்ட் இங்கே நேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஏஜ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்னென்ன கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா அப்டேட் கம்பெனி செட். ஸோ இங்கே வந்து ஏதாவது வேல்யூஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இட் ஹேஸ் மெனி வேல்யூஸ் அண்ட் டேட்டாஸ் இதில் இருக்குது. இப்போ வந்து கம்பெனி அப்டேட் கம்பெனி செட் அட்ரஸ் ஈக்குவல் டு டெக்ஸஸ் வேறு ஐடி ஈக்குவல் டு 66 அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐடியில் போய்ட்டு ஐடியில் யாருக்கு 66 இருக்குன்னு செக் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு 66 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களா, அட்ரஸ் செக்ஷனில் வந்துட்டு என்ன இங்கே கொடுத்துருந்தாலுமே சரி தான், அதை டெலீட் பண்ணிவிட்டு அட்ரஸை டெக்ஸஸ்ன்னு மாற்றிடுங்க. ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க அப்டேட் பண்ணுறது. அண்ட் நெக்ஸ்ட் டெலீட் ஃப்ரம் கம்பெனி வேறு ஐடி ஈக்குவல் டு 77. இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது என்ன பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா அகைன் கம்பெனி டேட்டாக்குள்ளே ஐடி 77 எங்கே இருக்குன்னு செக் பண்ணும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஐடி வந்து 77 இருக்குன்னு கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது என்ன பண்ணணும்னா இந்த ரோவை அப்படி டிலீட் பண்ணி விட்டுடும். ஸோ ஐ மீன் அந்த ரோவில் இருக்க ஃபுல் டேட்டாவுமே டெலீட் ஆகிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா டெலீட் ஃப்ரம் கம்பெனி வேறு ஐடி ஈக்குவல் டு 77ன்ற இது வந்து ஆக்சுவலாக SQLோட கமாண்ட். இது ஒரு கமாண்ட். அண்ட் ஓகே, ஸோ இது வந்து பேசிக் கமாண்ட்ஸ். ஸோ இது வந்து கேர்ட்னு சொல்லுவாங்க, CURD அப்படின்னு சொல்லுவாங்க. C ஃபார் கிரியேட், U ஃபார் அப்டேட், R ஃபார் ரீட், D ஃபார் delete கைஸ். ஸோ இது வந்து பேசிக் கமெண்ட்ஸ் இன் SQL. ஸோ SQLோட பேசிக்ஸோட தான் கைஸ். அண்ட் அடுத்த வீடியோவில் இன்னொரு டாப்பிக்கோட பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. லவ் யூ கைஸ்.